பிரியமான தேவனுடைய ஊழியர்களுக்கு பணிவான வேண்டுகோள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இயேசு நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இங்கே வெளியிட இருக்கிற அந்த காணொளி செய்தியானது கருவி தினத்தின் உச்சியில் சென்றிருக்கிற அல்லது செய்வது என்ன என்பது தெரியாமல் செயல்படுகிற, தன் தகுதி மீறி செயல்படுகிற அப்பேற்பட்ட ஒரு சில ஊழியக்காரர்களுக்காக இடுகிற இந்த பொறுப்போடு செயல்படுவதற்காக, எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது என்பதற்காக ஒரு ஊழியக்காரனாக இந்த செய்தியை வெளியிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு சிலவற்றுக்கு தான் இது, அப்படிப்பட்ட தவறுகள் சேர்வுகளுக்கு தான், திருத்திக் கொள்வதற்காக. காட் பிளஸ் யூ. ஏற்கனவே நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். விஷ்ணமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுத்தாலும் அது தகுதியானதா, சரியானதா, ருசியானதா, மற்றவங்களது புரோஜனமாக இருக்குமா என்பதை பார்த்து கொடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, நண்பர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இயேசு நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மற்றும் பாஸ்டர்ஸ் ஊழியர்கள் கூடுகையில் நாம் செயல்படுகிற அநேக நிகழ்ச்சிகளில் அன்பளிப்பு பரிசு பொருட்கள் கொடுக்கிறோம். அது சிலர் தன் தகுதியை மறந்து, தன் படிப்பு என்ற தகுதி, அந்தஸ்து என்ற தகுதி, ஊழிக்காரன் என்ற தகுதியை மறந்து, வசதி என்ற தகுதியை மறந்து, தரமற்ற, புரோஜனமற்ற, விலை குறைவானது, கூலி குறைவானது என்று சொல்லி கஞ்சத்தனத்தினால அடிமைப்பட்டு ஏழைகளுக்கு நன்மை செய்வதிலும் நற்கிரியை செய்வதிலும் தன்னை போலுக்கிற ஊழிக்காரர்களுக்கு கொடுப்பதிலையும் தரமற்ற, சுவையற்ற பொருட்களை கொடுத்து வேதனைப்படுத்துவதை பார்க்கிறோம். இது அநேக இடங்களில், மற்ற ஊழியர்கள் கூடுகைகளில், டீ கடை, ஹோட்டல் மற்றும் பொதுவான இடங்களில் பேசப்பட்டு அவப்பெயர் ஏற்படுவதை பார்க்கிறோம். எனவே அந்த அக்கறையுடன் ஒரு செய்தியாளராக, ஒரு ஊழியக்காரனாக இயேசுவின் நாமத்தினால இது தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடுகிறோம். யாரும் தவற நினைக்க வேண்டாம். ஒரு சிலவற்றை செய்கிற காரணங்கள் எல்லோரும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணால், பொருட்களாக ஸ்பான்சர் பண்ணால், அது தரமானதா, சுவையானதா, சரியாக இருக்குதான்னு பார்த்து தான் வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் சபைக்கு, சபை விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு தர்மம் பண்ணணும். ஏனென்று சொன்னால் ஸ்பான்சர் என்ற பேரில் தரமற்ற, தகுதி இல்லாத, விலை குறைவான, மலிந்து போயிருக்குதுன்றதுனால, ஸ்டாக் இருக்குதுன்றதுனால பழைய பொருட்களை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, யாரும் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நம்ம 4 பேருக்கு உதவி செய்யலாம், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கலாம், ஏழைங்களுக்கு கொடுக்கலாம், சபை விசுவாசி கொடுக்கலான்னு சொல்லி அவ பேரை நீங்கள் எடுக்க வேண்டாம். கொடுத்தா உங்களால் முடிஞ்சால் என்ன முடிந்ததோ அதை உண்மை உத்தமாய், நேர்த்தியாய், கொஞ்சமாக கொடுத்தாலும் தகுதியானதாய் நம்ம கொடுப்போம். மற்றவங்க செய்கிறாங்களன்றதுனால பேருக்காக, சுய விளம்பரத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தேவ நாமத்தையும் தூசிக்கப்படக்கூடாது, உங்களுக்கு அவ பேர் வரக்கூடாது. எனவே நீங்கள் எதை செஞ்சாலும் தகுதியானதாய், நல்ல ருசியான உணவாய் கொடுங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் யாருக்கு கொடுத்தாலும்